காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. 1008 முறை ஜபித்து விட்டேன். இன்னும் காளி தேவி ஏன் வரவில்லை? முனிவரனிடம் கூறியது 1008 முறை அல்லவா? மறந்தே விட்டேன். மீண்டும் மந்திரத்தை ஜெபிக்கும். ஓம் க்ரீம் காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. ஓம் க்ரீம் காளியாயே நமः. மகனே, கண்ணை திற. என்னை ஏன் அழைத்தாய்? என்ன அதிசயம்? மந்திரம் பழித்து விட்டது. தாயே, நீ வந்து விட்டாயா? எனது 10 தலைகளை பார்த்ததும் அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் நீயோ சிரிக்கிறாயே. தாயே, எனக்கு சளிப்பு எடுத்தால் நான் இந்த ஒரு மூக்கை வைத்தே சிரமப்படுகிறேன். ஆனால் உனக்கு 10 மூக்குள்ளது. அதை நினைத்தேன், சிரித்தேன். மகனே, அதை விடு. உன் தவத்தை அறிவும் என் வறுமை அகல நான் புத்தியும் எனக்கு அருள வேண்டும். ஓஹோ, உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா? நீயே செய்து விட்டால் எனக்கு இங்கு என்ன வேலை? ஆமாம் தாயே, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவதுதானே புத்திசாலித்தனம். ராமா, நீ பிழைத்துக் கொள்வாய். இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி. என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்த சொல்கிறாய். நான் இப்போது எதை அருந்துவது?